மலச்சிக்கலை நம்ம சரியா பார்க்காம விடுறதுனால அந்த மலக்குடலே பாதிக்கப்பட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுக்கு ரத்தம் மூலமாக வருது. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, சார் காலைல எந்திரிச்சாலே பயமாக இருக்குது சார், மோஷன் போகிறத நினைச்சாலே எனக்கு பயமாக, ஏன்னா அந்த மாதிரி ப்ளீடிங்கை பார்த்து பார்த்து ஒரு பயத்தை வந்துடுது. ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வீக்கமாகி அந்த குடல் வால்வுகள் பலகீனமாகி அந்த இடத்துல உங்களுக்கு உள் மூலமாக ஃபார்ம் ஆகும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், மோஷன் போனால் ரத்தமாக வருது சார், ப்ளீடிங் பைல்ஸ்ன்னு சொல்லுவோம், மூலம் உள் மூலம், அதனால் மோஷன் சிரமமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்போ மலக்குடல் பகுதி வீக்கமாகுது, அதனால் பைல்ஸ் இருக்குது, ரத்தமாக போகுது, இதுக்கு என்ன மாதிரி தீர்வு கிடைக்கும், சூஜோக் மெத்தடில் எளிய முறையில் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ மூலம்ங்கிற நோய்க்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் தாங்க. மலச்சிக்கலை நம்ம சரியாக பார்க்காம விடுறதுனால அந்த மலக்குடலே பாதிக்கப்பட்டு ஆனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை வீக்கமாகி அந்த மலம் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குடல் வால்வுகள் பலகீனமாகி அந்த இடத்துல உங்களுக்கு உள் மூலமாக ஃபார்ம் ஆகும். அதே நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி நம்ம மோஷன் போகும்போது அந்த டிஷ்யூஸ் ஃபுல்லாக அந்த வால்வு பகுதி ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்களுக்கு ரத்தம் மூலமாக வருதுங்க. ஸோ ஆரம்ப அறிகுறியே பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரி பண்ணணுங்க. மலச்சிக்கலை சரி பண்ணிங்கனாலே மூலம் வரைக்கும் பாதிக்க வராதுங்க. ஸோ அதை நீங்கள் சரியாக கண்டுக்காமல் விடுறதுனால தான் உங்களுக்கு அது மூலமாக மாறுது. அதுவும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போய் பைல்ஸாக மாறுதுங்க. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, சார் காலைல எந்திரிச்சாலே பயமாக இருக்குது சார், மோஷன் போகிறத நினைச்சாலே எனக்கு பயமாக, ஏன்னா அந்த மாதிரி ப்ளீடிங்கை பார்த்து பார்த்து ஒரு பயத்தை வந்துடுதுங்க. ஸோ பெரிய நோய் ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்துக்கிறாங்க. நீங்கள் ஆரம்ப கட்ட மலச்சிக்கலே நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ பாதிப்பு வராதுங்க. ஸோ மலச்சிக்கலுக்கு என்ன தீர்வு, அப்படி பைல்ஸ் ஆயிடுச்சு, ரத்தமாக போகுது, அதுக்கு எப்படி எளிய முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இது யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் சிட்டிங் ஒர்க்கர்ஸ், அதாவது ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்க, வெப்பத்தில் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஹீட் அதிகமாக இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களும், கார உணவுகளை அதிகம் சாப்பிட்றவங்களும், மைதா மாவில் செஞ்சது அதிகமாக சாப்பிட்றவங்களும் சீக்கிரம் மலச்சிக்கல் ஏற்படுதுங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மைதா மாவு போஸ்டர் ஒட்டுறதுக்கு பசையாக பயன்படுத்தினாங்க, ஒரு பசை, ஓகேங்களா. அதை நம்ம இன்றைக்கி ரொட்டியாக நம்ம சாப்பிடும்போது குடலில் போய் அது பசைங்கிறது ட்ரையாக ஒட்டிக்குது. மைதா மாவில் செஞ்ச பொருட்களை சாப்பிடாதீங்க. புரோட்டா முதற்கொண்டு பீஸா, பர்கர், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்துலேயும் மைதா மாவு செஞ்சது பேக்கரி ஐட்டம்ஸு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய அதுக்கு அல்டர்னேட்டிவ் இருக்குது. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா நல்லது. அந்த மலச்சிக்கல் பாதிப்பு இருக்கிறவங்க, பைல்ஸ் பாதிப்பு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் நைட்டு இந்த மாதிரி ஹார்டான ஃபுட்டை தவிர்த்துட்டு, நான்வெஜ் மாதிரிலாம் தவிர்த்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. வெறும் ஃப்ரூட்ஸை மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்கிறது ரொம்ப நல்லது. அது முக்கியமாக நார்ச்சத்து உணவு உள்ளதெல்லாம் அதிகம் சேர்த்திக்கணுங்க. நார்ச்சத்து முக்கியமாக அது பார்த்திங்கன்னா நமக்கு வாழைத்தண்டு, நைட்டு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம், பேரிக்காய் சீசனுக்கு இருந்தால் பேரிக்காய், கொய்யாப்பழம், இதெல்லாமே இயற்கையான இந்த மலமிளக்கிகள்னு சொல்லுவோம். மோஷன் நல்லா போகுங்க சாப்பிட்டீங்கன்னா, ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எளிய முறையில் பெருங்குடலோட முதல் புள்ளி அப்படிங்கிறது இந்த ஆள்காட்டி விரல் வெளிப்பக்க நாக்கன் ஓரத்தில் இருக்குங்க. இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா பெருங்குடலோட ட்ரைனஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதாவது அதோட ஒரிஜினல் புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், LI1ங்கிற பாயிண்ட். இந்த புள்ளி நீங்கள் இயக்குனீங்கனாலே மலக்குடல் சீராக இயங்குங்க. டெய்லி மோஷன் போகிறது, அந்த டைட்டாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மலக்குடலோட முதல் புள்ளிங்க, இந்த புள்ளியை நம்ம இயக்கணும், சரிங்களா. LI1ன்னு சொல்லுவோம். இந்த பெருங்குடலோட முதல் புள்ளியை நீங்கள் இயக்குனீங்கனாலே உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும், மலம் சீராக இயங்கும். நைட்டு கட்டிட்டு நீங்கள் காலையில் கழட்டிடலாம், சரிங்களா. இது மேக்னெட் வச்சு கட்டுறோம். இதே நான் மேக்னெட்டுக்கு பதிலாக வேறு என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் பச்சை பயிர் கூட வச்சு கட்டலாம், மோஷன் நல்லா போகும். பச்சை பயிர் வச்சு கட்டலாம். அதே மாதிரி
சூஜோக் மெத்தடில் ஏனஸ் பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த மலக்குடல் பகுதிங்கிறது இந்த பகுதி தாங்க. அதாவது மோதிர விரலும் நடு விரலும் சேரக்கூடிய பகுதி. இந்த இடத்துல சிலருக்கு ரத்தமாக போகுதுன்னு சொல்கிறவங்க ஐஸ் பீஸ் வைக்கலாம். இந்த இடத்துல ஐஸ் பீஸ் வச்சு கட்டலாம். இல்லைன்னா இந்த இடத்துல கருப்பு கலர் அப்ளை பண்ணுங்க ஸ்கெட்சில். அதே மாதிரி சக்ரா மேகண்ட்டுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி சக்ரா மேகண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஒயிட்டு நடுவில் எல்லோவாக இருக்கும். இந்த மேகண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு கட்டிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு கட்டும்போது உங்களுக்கு மலம் சார்ந்த அந்த ரத்தமாக போகுது சார், உள் மூலமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வச்சு கட்டும்போது சரியாக போயிடும். சரி, சில கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகண்ட் எங்கே கிடைக்கும், எங்கள் பகுதியில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி நம்ம மேகண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே உங்கள் அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதுக்குண்டான கட்டணத்தை நீங்கள் செலுத்தினா போதும். ஸ்டார் மேகண்ட், பார் மேகண்ட், சக்கரா மேகண்ட் எல்லாமே கிடைக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் அது கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா? அதை சார்ந்த மேகண்ட் எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். பயிற்சிவகுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துலேருந்து இந்த சுஜோக் சார்ந்த கலர் தெரபி, சீட் தெரபி, நம்பர் தெரபி போன்ற பயிற்சி வகுப்பு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக நடத்துகிறோம். கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.